சபரிமலை கோவில தன்னோட கற்பனையில மணிகண்டன் வரைஞ்சிருந்ததையும் அது அவங்க அம்மா பார்த்து சந்தோஷப்படுறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் ராஜா தன்னோட குடும்பத்தோட அமைச்சர்கள் எல்லாருமே இருக்கு. அங்க உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து யாரோ வர்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மலைவாழ் ஜனங்கள் மாதிரி இருக்காங்க. ராஜராஜன் அவரோட அப்பாட்ட கேக்குறாரு, அங்க வந்துட்டு இருக்குது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, வரது காட்டு மூப்பன், அவர் கூட இருக்கவங்களும் வந்துட்டு இருக்காங்க, நம்மளை பாக்குறதுக்கு தான்ப்பா வராங்க அப்படின்னு அவர் சொல்ல, உடனே மந்திரி வந்து என்ன சொல்லாருன்னா, நீங்க இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்தது இல்லை இல்லையா அப்படின்னதும் ஆமான்னு ராஜராஜன் சொல்றாரு. மணிகண்டன் வந்து நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறார். காட்டுல வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து இவரை வணங்குறாங்க. இவரும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த தலைவர் மாதிரி இருக்காரு இல்லையா, பக்கத்துல இருக்க சொல்றாரு, இன்னும் இதெல்லாம் ராஜா முன்னாடி வை அப்படின்னு சொல்லாரு. உடனே இன்னும் இந்த பொருட்கள் எல்லாம் ராஜா முன்னாடி வைக்கிறாங்க. ராணி கேட்கறாங்க, தேன் இந்த மாதிரி ஜாஸ்தி கொண்டு வந்திருப்பீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னு அந்த தலைவனும் சொல்றாரு. இந்த முறை நிறைய தேன் கிடைச்சது காட்டுல அப்படின்னு அவரை சொல்ல, மந்திரி வந்து மகாராணிக்கு தேன் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரியும் இல்ல அப்படிங்கிறாரு. ஆமா. ராஜராஜன் வந்து ஒரு பொருளை காமிச்சு இது என்னது மொக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மந்திரி மூக்கன் இல்லப்பா மூப்பன் அப்படின்னு அவரோட பேரை திருத்தி கரெக்டா சொல்ல, இங்க ராஜராஜன் இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. வந்தவரும் இது வந்து சந்தனம், இதை வந்து நெத்தியில அரைச்சு பூசணும்னா ரொம்ப வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருக்க பச்சிலை என்ன அப்படின்னு மந்திரி கேட்க, இது பச்சிலை, உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு காட்டு மூப்பன் சொல்லவும், சக்கரபாணி வந்து சரியா தான் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, அமைச்சர் வந்து சக்கரபாணியை பார்த்து முறைக்க, ராஜா சொல்றாரு இந்த மூலிகையெல்லாம் அமைச்சருக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற. ராஜா நினைச்சிட்டாரு அவருக்கு ஏதோ ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரு. இதுக்கு அடுத்ததான் காட்டு மூப்பன் வந்து இது இல்லாம நான் உங்களுக்கு அரிதான ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் என்ன அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து காட்டு மூப்பன் காமிக்க, ஆரஞ்சு கலர்ல ஒரு பழம் இருக்கு. அதை பார்த்து ராஜராஜோல் இது என்ன பழம், மாம்பழமா அப்படின்னு கேட்டதும், இது மாம்பழம் இல்லப்பா வேற அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பழத்தை மூப்பன் கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னு ராஜா சொல்ல, ஆமா பல வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாரு, மணிகண்டன் நம்ம அரண்மனைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 4 பழம் கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னு ராணியும் சொல்றாங்க. அந்த பழம் ஒரு நல்ல சுவையா இருந்துச்சு அப்படின்னு ராணி சொல்லவும், மந்திரி வந்து இந்த பழத்தோட பேர் என்னமோப்பா அப்படின்னு கேட்க, மூப்பன் சொல்றாரு இந்த பழத்தோட பேர் எனக்கு தெரியல, ஆனா ஒரு முறை காய்ச்சதுன்னா பல வருஷங்கள் கழிச்சுதான் திரும்பவும் காய்க்கும். மந்திரியும் ரொம்ப விசித்திரமா இருக்கு, இந்த பழம் ஏன் ஒண்ணு மட்டும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு புள்ளியா சொல்லி போட்டாச்சு. மூப்பனும் இந்த பழம் ஒண்ணுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லவும், மந்திரி வந்து இந்த பழத்தோட சுவைய ராஜாவும் ராணியும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப ராஜகுமாரர்கள் 2 பேர் இருக்காங்க, பழம் இங்க ஒண்ணுதானே இருக்கு, இதுல யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சிவன் பார்வதி முருகன் விநாயகர் கதையில வந்த பழ பிரச்சனை மாதிரி இங்க வந்து அமைச்சர் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு. ராஜா அவர் சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் இதை கேட்டுட்டு யோசனையில இருக்க, மந்திரி சக்கரபாணியை பார்த்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிரிக்க, மணிகண்டன் ராஜராஜனை பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிக்க, ராஜராஜன் அதை விட்டு வெளியே போயிடுறாரு. இது பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, இங்க இருந்து ஏன் ராஜராஜன் வெளியே போனான்னா இந்த பழத்தை வந்து மணிகண்டனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் போறான் அப்படின்னு மணிகண்டன் கிட்ட அந்த பழத்தையும் கொடுத்தாச்சு. உடனே மந்திரி எனக்கு என்னமோ அப்படி தோணல, நீங்க எப்படி மணிகண்டனுக்கு தான் அந்த பழத்தை கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு கோச்சிட்டு தான் அவர் போயிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ராஜாவும் யோசிக்கிறாரு. சக்கரபாணி ஒண்ணு அப்படியும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அமைச்சர் திரும்ப இதனால 2 குமாரர்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூப்பனை பார்த்து, 2 குமாரர்கள் இருக்கிற இடத்துல நீ எதுக்கு ஒரு பழத்தை மட்டும் கொண்டு வந்த சரியில்லையே அப்படின்னு பழைய மூப்பன் மேல போடுறதுக்கு ட்ரை பண்றாரு அமைச்சர். உடனே மூப்பன் வந்து பயந்துகிட்டு என்ன மன்னிச்சிருங்க, இது வந்து நான் தெரிஞ்சே பண்ணல அப்படின்னு சொல்ல, ராஜா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, ராஜகுமாரர்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் இருக்க இடத்துக்கு எல்லாருமே போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.